ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் வந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசன். ஏனே இல்லை, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பா இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கத்துக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமது. நம்ம சுக்ரா ஆஸ்ட்ரோவே சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய பதிவு ஒரு ஜாதகத்துல குரு சனி இணைவு அந்த ஜாதகத்திற்கு சாதகமான பலனை தருமா அல்லது பாதகமான பலனை தருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பொதுவாக இந்த குரு சனி இணைவு அப்படின்றது வந்து யதார்த்தமா, அதாவது நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொல்லி முடிக்க முடியுமா அல்லது கெடுமையான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லி முடிக்க முடியுமா அப்படிங்கிறது சின்ன குழப்பம் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு தான். யார் இந்த குரு, யார் இந்த சனி, இவங்க ரெண்டு பேரும் ஜோதிடத்துல என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இங்க பூமிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய 3 கிரகங்கள்ல செவ்வாய் பூமிக்கு அருகாமையில், அடுத்து குரு மிகப்பெரிய கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. சைஸ்லையும் பெருசு, தரக்கூடிய பலாபலங்களையும் அது அதிகமாக தரக்கூடியது, நல்ல பலன்களை தரக்கூடியது குரு. அதற்கு அடுத்தாற்போல் இருக்கக்கூடியது சனி. இதனுடைய பலாபலன்கள் பூமிக்கு வெகுவாக கிடைப்பதில்லை, அதாவது அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த 2 கிரகங்களும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்துல முழு சுபராக கருதப்படுபவர் குருவாகவும், முழு பாவராக கருதப்படுபவர் சனியாகவும் இங்க ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அப்ப இந்த 2 கிரகங்களும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது பொதுவா எடுத்த உடனே சொல்லிடுவாங்க குரு சனிக்கு எது, இது ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிடுவோம். நிதர்சனமான உண்மையும் கூட தான். ஆனால் அதே அந்த தோஷமான அமைப்பில் தான் அது செயல்படுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெகு சில ஜாதகங்களுக்கு, அதாவது வெகு பல ஜாதகங்களுக்கே சொல்லலாம், அது அதிகபட்சமாக கெடு பலன்களை தருவதும் கிடையாது. இதனால மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை செய்யக்கூடிய ஒரு இந்த கிரக இணைவு அப்படின்றது பல ஜாதகங்களை பார்க்க முடியுது. இன்னும் பல ஜாதகங்கள்ல கொஞ்சம் கடுமையான பலன்களையும் தரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கு. அப்ப எப்படி இருந்தா இந்த குரு சனி இணைவு ஒரு ஜாதகத்திற்கு வரமா சாபமா அப்படிங்கறத இந்த காணொலியில பார்ப்போம். குரு சனி பரஸ்பரம் 2 கிரகங்களுமே சம அளவு பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பலத்தை கொண்டவைகள். 2 பேருமே ஸ்ட்ராங்கான ஆளுகள், அதாவது ஸ்டெபிலிட்டியில மிக கடுமையான ஒரு ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய ஆளுகள் தான். 2 பேருமே எந்த ஒரு விதத்திலையும் சளைத்தவர்கள் கிடையாது. குரு நல்லதை செய்யணும் அப்படின்னு ஒரு ஜாதகருக்கு முடிவு எடுத்தான்னா தன்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நல்ல ஒரு லாபத்தை தர முடியுமோ அந்த ஜாதகருக்கு முழுமையாக நல்ல பலன்களை தருவதற்கு கடமைப்பட்டவர். அதே சமயம் சனி ஒரு ஜாதகருக்கு கெடுதியை தரணும் அப்படின்னா மிக கடுமையான அளவுல, எந்த அளவுக்கு, அதாவது அந்த கடைசி எல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய, வாழ்க்கையினுடைய கடைசி எல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போகக்கூடிய ஒரு நிதானமான பலன்களை தருபவன் சனி. வச்சு செய்யணும் அப்படின்னா அந்த ஜாதகரை முடிச்சு கட்டணும் அப்படின்னா சனியை போல் ஒரு கெட்டிக்காரன் யாருமே கிடையாது. அப்ப இந்த வேறு பரிமாணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இணைவு மிக நுணுக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு இணைவு. அப்ப இந்த குருவும் சனியும் எந்த விதத்தில் இந்த ஜாதகருக்கு சிரமத்தை கொடுப்பார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், குருனா மிக, அதாவது அதிகப்படியான சுபத்தன்மை உள்ள கிரகம், சுப பலன்களை தரக்கூடிய கிரகம் சொல்லியாச்சு. சனியை அசுபத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அசுப பலன்களை தரக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் இது முழுமையா அப்படியே செயல்படுமா அப்படின்னா கண்டிப்பா அது செயல்படாது. இங்க இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலபுருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துல 9 குடையவன் குரு, 10 குடையவன் சனி, 11 குடையவன் சனி, 12 குடையவன் குரு. இப்போ எப்படி இந்த சம கேட்டகரி, அதாவது 2 பேருமே சம அளவில் பலமுள்ள கிரகங்கள் அப்படின்றத இந்த காலபுருஷ தத்துவமே சொல்லுது. இப்போ இந்த காலபுருஷ தத்துவத்தை 3 மண்டலங்களா பிரிச்சிருக்கோம். இப்ப இந்த 3 மண்டலங்கள்ல மேச மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 ராசிகள். எது? மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம். இந்த 4 ராசிகள் மேச மண்டலம், செவ்வாய் ஆளுமை உள்ள அந்த ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து சிம்ம மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம். இந்த 4 ராசிகளும் சிம்ம மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பார்த்தோம் அப்படின்னா
இந்த குரு சனியினுடைய ஒரு பலத்தை வந்து இந்த காலபுருஷ தத்துவமே சொல்லும். அதாவது இந்த ராசி மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியதே சொல்லும் எந்த அளவுக்கு வந்து இவங்க மிக பலமான கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இப்ப மேஷத்திலிருந்து கடகம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 4 ராசிகளுக்கு 4 கிரகங்கள், அதாவது வந்து செவ்வாய் மேசம், ரிஷபம் வந்து சுக்கிரன், மிதுனம் வந்து புதன், கடகத்துக்கு வந்து சந்திரன், இந்த 4 கிரகங்கள் அதிபதிகளாக வரும். அடுத்து பார்த்தோம்னா சிம்மத்துக்கு வந்து சிம்ம மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி சூரியன், கன்னி ராசி புதன், துலா ராசி சுக்கிரன், விருச்சக ராசி செவ்வாய். அப்ப இங்க 4 கிரகங்கள் அப்படின்றது வந்து ராசிக்கு ஒரு கிரகமாக இங்க இந்த காலபுருஷ தத்துவத்தின் ராசி மண்டலத்தை அப்படியே வந்து கிரகிச்சிருக்காங்க. ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா தனுசு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல இந்த நெடிய மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து மேச மண்டலம், இது வந்து சிம்ம மண்டலம். இந்த 2 மண்டலத்துக்கும் வந்து தலா 4 கிரகங்கள் ஒவ்வொரு ராசியை ஆக்கிரமிக்கும். செவ்வாய், சுக்கிரன், புதன், சந்திரன், சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய். ஆனா இங்க இருக்கக்கூடிய தனுசு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மண்டலத்தை முழுமையாக ஆக்கிரமிக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குருவும் சனியும். அப்ப இது வாழ்க்கையில என்ன சொல்ல வருது, அந்த ஜாதகருக்கு அந்த குரு சனி இணைவு என்ன சொல்ல வருது அப்படின்னா வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தவனுடைய அனுபவத்தை சொல்ல வருகிறது அப்படின்றத உண்மை. ஏன்னா இங்க 8 ராசிகள் முடிஞ்சு போயிருது. அப்போ 8 மனுஷன் வாழ்க்கையை பிரிச்சுக்கணும் அப்படின்ற போது 8க்கு 8 போட்டோம்னா 64 வயசு வரைக்கும் இந்த குரு சனி இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த 64 வயசுக்கு பின்னால வாழ்ந்து முடிந்த இந்த அனுபவம் இருக்கு இல்லையா, இந்த அனுபவத்தை சொல்லக்கூடிய ஒரு தன்மையை கொண்டது அந்த குரு சனி இணைவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த கிரக இணைவை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடத்து அதிபதி குரு, 10ஆம் இடத்து அதிபதி சனி, 11ஆம் இடத்து அதிபதி சனி, 12ஆம் இடத்து அதிபதி குரு. அப்போ லாபச்சனியும் விரைய குருவும் அது தேடியாகி போயிடும், பாதிக்கு பாதி அது தேடியாகி போயிடுது. இங்க பாக்கிய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ம அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மகாரகன், ஜீவனக்காரகன், தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கையின் முக்கியத்துவம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியது. ஒரு ஜாதகருக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதே சனியை பொறுத்துதான் அந்த அங்கீகாரம் கிடைக்கும். ஏன்னா இந்த என்ன தொழில் செய்யறாரோ அந்த தொழிலை வச்சுதான் அந்த ஜாதகரை அடையாளம் குறிப்பிட்டு காண வேண்டியது. ஒரு ஐடென்டிபிகேஷன் மார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியை வச்சுதான் சொல்லவே முடியும். அதான் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம், இன்னாருடைய பிள்ளை, இன்னாருடைய தகப்பன். இதுல 10ஆம் இடம் அப்படின்றது வந்து கர்மஸ்தானம். கர்மஸ்தானம் அப்படின்னு நம்ம தொழில் ஸ்தானத்துக்கு மட்டுமே எடுத்துட்டு போகக்கூடாது. இந்த கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பாரம்பரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்த வாரிசு வம்சாவளியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பவன் இந்த 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியினுடைய வீடு. கர்மஸ்தானம் அப்படின்னு ஒரு ஜாதகத்துல 10ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த ஜாதகம் இருக்குமே ஆனால் அந்த ஜாதகருக்கு முழுமையாக ஒரு அந்த வம்சத்தை விருத்தி செய்யக்கூடிய ஒரு பிள்ளை உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 10ஆம் இடத்தினுடைய சிறப்பு. அப்ப இந்த சிறப்பை சொல்லக்கூடிய சனி இந்த 9 அப்படின்னு சொல்லக்கூடிய இது பாரம்பரியம், தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தையை குறிக்கக்கூடியது. எப்பவுமே பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்ல முடியா, 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தையை குறிக்கக்கூடிய பாவகம். அந்த பாவகத்திற்கு உடைய கிரகத்தோடு சேரக்கூடிய ஒரு அமைப்பு. இது பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க 9, 10 கிரகம் சேர்ந்தது அப்படின்னா இது ஒரு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த 9, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் பாவாதிபதி 10ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கிரகங்கள் சேரக்கூடிய ஒரு அமைப்புல வரக்கூடியது. இது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகத்திலையும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ஜாதகத்துல வந்து ஜாதகத்தின் லக்கணத்திலிருந்து 9, 10 கூடிய கிரகங்கள் யாராவது ஒருத்தர் சேர்ந்திருந்தாங்க அப்படின்னா தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல வரக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. பொதுவாக இந்த குரு சனி இணைவையும் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஆனா ஆக்சுவலா வந்து அது கிடையாது. குருவும் சனியும் சேரக்கூடியது காலபுருஷ தத்துவத்தின் 9, 10 கூடையவர்கள். பொதுவாக நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து தர்மகர்மாதிபதி யோகத்தை தரக்கூடிய ஒரு வல்லமை உள்ள கிரக இணைவு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஜாதகத்தின் லக்கணத்திற்கு 9, 10 கூடிய கிரகங்கள் இணையும் பொழுது மட்டுமே இந்த தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்றது வந்து வரும். அதுல ஏதோ ஒரு கிரகம் ஆட்சி, உச்சம்
அல்லது மூலத்திரிகோணம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப மூலத்திரிகோணம் ஆட்சி வந்துருமா? அப்ப இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகம் தசை நடத்தும் பொழுது அந்த அமைப்பில் வரக்கூடியது, அந்த கிரகத்தினுடைய தசையில வந்து அவருக்கு அந்த தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்றது வந்து செயல்படக்கூடியது. பொதுவாக ஒரு ஜாதகத்துல வந்து யோகம் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த யோகத்திற்கான அந்த கிரக இணைவனுடைய கிரக தசை வரணும். அந்த தசையில தான் அந்த யோகம் அப்படின்றது வந்து செயல்படும். பொதுவாக எல்லா ஜாதகங்களையுமே யோகங்கள் மலிந்து கிடக்கும். ஆனாலும் அந்த தசவனா போச்சுன்னா வாழ்நாள் முழுவதும் அவன் வந்து அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாமையே போயக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. அப்போ இந்த குரு சனி இணைவு அப்படின்னு சொன்னோடனே பார்த்த உடனே பயக்கக்கூடியது பக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கு வந்துடுறாங்க. பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்ற ஒரு அமைப்புக்கு வந்துடுறாங்க. அந்த தோஷம் அப்படின்றது வந்து பிரம்மஹத்தி தோஷமாக செயல்படுமா அல்லது இவங்களுக்கு அந்த வாழ்க்கையினுடைய பரிபூர்ண அனுபவத்தை தருமா அப்படிங்கறத மட்டும்தான் இந்த காணொளி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. குரு, இந்த குருவுக்கும் சனிக்கும் ஒரு கம்பாரிசன் வச்சுக்கலாம். குரு எப்படிப்பட்டவர், சனி எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அவங்களுடைய காரகத்துவ ரீதியாக கம்பாரிசன் வைக்கலாம். அதாவது ரெண்டு பேர்த்துக்குமான ஒரு ஒற்றுமை அல்லது வேற்றுமை, இந்த ஒப்பீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். குரு வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர் குரு. அவர் வந்து ஆசான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு வழி நடைமுறை, ஒரு வழியில போகணும், ஒரு வழி நடக்கணும், ஒரு கடுமையான ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கடக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அதற்கு வழிகாட்டுபவர் குரு. ஆனா அந்த வழியே நான் தான் சொல்லக்கூடியவன் தான் சனி. வழியை காட்டக்கூடியவர் குரு, அந்த வழியாகவே இருக்கக்கூடியவன் சனி. அவன் தான் அனுபவஸ்தன். அனுபவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடத்தை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒரு மனிதனுக்கு, ஒரு ஜாதகனுக்கு கொடுக்கக்கூடியவன் சனி. அதனாலதான் அந்த சனியை வந்து நம்ம ரொம்ப பாவமான கிரகத்தோட அப்படி எடுத்து வச்சிருக்கோம். அப்போ அனுபவத்தை சொல்லிக் கொடுப்பவன் குருவாக இருக்கக்கூடிய காலகட்டம், அனுபவமே அவனாக இருக்கக்கூடிய காலகட்டம் சனி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கனமான பணத்திற்கு சொந்தக்காரன், கட்டுக்கட்டா பணத்தை வச்சிருக்கக்கூடியவர் வந்து குரு. நிறைய பண்டிலா வச்சிருக்கக்கூடியது, பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு, உங்களுடைய சொத்து பத்து எவ்வளவு, உங்க கையில் இருக்கக்கூடிய கையிருப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லக்கூடியவன் குரு. ஆனா இந்த பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கக்கூடியவன் யார் அப்படின்னா சனி. அந்த சனி வேலை செய்யல அப்படின்னா பணம் வராது. ஏதோ ஒரு வகையில், அதாவது ஸ்மார்ட் ஒர்க்கோ ஹார்ட் ஒர்க்கோ, அதாவது வந்து கடுமையான உழைப்போ அல்லது அந்த செயல்திறன் மிக்க உழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, மூளையை செலவு பண்ணி உழைக்கக்கூடிய உழைப்பு, இதன் மூலமாக வரக்கூடிய பணம் தான் குருவிடம் சேரக்கூடிய கட்டுக்கட்டான பணம். ஆனால் அந்த பணத்தை கொடுக்கக்கூடியவன், பணத்தை சம்பாதிக்கக்கூடியவன் சனி. அப்போ இந்த ஆணி வேரும் மூல வேரும் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த ஆணி வேறு வந்து குருவா இருந்தா அதுல வந்து மூலமாக இருக்கக்கூடியவன் சனியா இருக்கான். அப்ப இந்த இரு கிரகங்களும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு வந்து நமக்கு தோஷத்தை தருமா அப்படிங்கறத மட்டும்தான் யோசிக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பூர்வ ஜென்மத்திற்கும் குருவுக்கும் சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இந்த கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது பிறக்கும் போதே அந்த ஜாதகர் வந்து ஒருத்தர் கொண்டுட்டு வரது கிடையாது இல்லையா? இப்ப இந்த ஜாதகர் பிறந்ததுக்கு பின்னாலதான் இவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் இருக்கு அப்படின்றத இந்த குரு சனி இணைவை வச்சு நம்ம சொல்ல போறோம். அப்போ இந்த பூர்வ ஜென்ம பந்தத்திற்கு இந்த குரு தொடர்புடையவரா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக உண்டு. ஏன்னா வம்சாவளியை கொடுக்கக்கூடியவன் குரு. அப்ப அந்த வம்சாவளிக்கு பூர்வ ஜென்ம பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியவன் குருவாக இருக்கக்கூடியது. இனி எதிர்காலத்துல நீங்க செஞ்ச கர்மாவோட இன்னொரு குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்னா குருவனுடைய தயவு தேவை இல்லையா? 5ஆம் பாவத்திற்கு உடைய ஒரு கிரகம், 5ஆம் பாவம் நமக்கு உருப்படியா செயல்படணும்னா அதை பார்க்கணும் குரு. அல்லது குரு கெடாமல் இருந்ததுன்னா குழந்தைகள் பேரு, குழந்தை பேரு குருவுக்கு, அதாவது குழந்தைக்கு காரகத்துவம் எடுக்கக்கூடிய கிரகம் குரு. அப்ப அவருடைய தயவு இருந்தா தான் குழந்தை பிறக்கும். அப்போ இங்க சனி யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதி அந்த கர்மாவை கொண்டு வருவன். நீ கர்மா வழியா ஒரு குழந்தையை பெத்து கொடுக்கறதுக்கு தான் உனக்கு ரைட்ஸ் உண்டே ஒழிய, அந்த குழந்தைக்கு வந்து அந்த கர்மானா என்ன அப்படின்றத கொடுக்கக்கூடிய ரைட்ஸ் எனக்கு உண்டு அப்படிங்கிறதுல வந்து இந்த சனி உட்காந்துருக்கார். ஆதி அந்த கர்மா வரைக்கும் வந்து அவனுக்கு அந்த காரகத்துவத்தை இருக்கக்கூடியவனாக இந்த சனி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்ப இந்த ஒப்பீடு அப்படின்றதே வந்து குருவுக்கும் சனிக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து மிக உயர்வான ஒப்பீடுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்தோம்னா, இதன் மூலமாக இந்த குரு சனி இணைவு நமக்கு வந்து வரமா சாபமா அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தந்தைக்கும் காரகத்துவம் குரு தான். 9ஆம் பாவத்திற்கு காரகமாக வரக்கூடியவன் குரு. இப்ப இந்த தந்தைக்கு காரகத்துவமாக வரக்கூடியதுல நேர் எதிர்ப்பா இந்த தந்தையினுடைய ஒரு வடிவம் அல்லது நகல் அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான் சனி. ஜாதகத்தில் எப்பவுமே சூரியன் தந்தையாகவும் சனியை வந்து பழையாவும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த நகல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகனுக்கானவன் அந்த ஜாதகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கு வரக்கூடியவன் சனி.
அடுத்து பார்த்தோம்னா ஆன்மீக வழிகாட்டி குரு. பொதுவாக வந்து குரு வளர்த்தவங்களுக்கு வந்து ஆன்மீக வழிகாட்டி, இதன்படி போ உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இறை வழிபாடு, மன வலிமை, மன ஒற்றுமை, மன வலிமையை அதிகப்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் அந்த குருவுடைய வேலை. இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் குரு. சொல்லித்தான் கொடுப்பார், வழி மட்டும்தான் காமிப்பார். ஆனால் அந்த வழியாகவே இருப்பவன் சனி, ஆன்மீக கிரகம். அவன் ஆன்மீக கிரகம். முழுமையா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடியது தாடி வச்சு ருத்ராட்சம் போட்டு பெருசா வந்து இந்த துவராடையெல்லாம் போட்டு இந்த ஜிப்பாவெல்லாம் போட்டு உட்கார்ந்து வந்து ஆன்மீகம் அல்ல. முழு மனதோடு இறை வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது, எந்த நேரமும் இறை சிந்தனை அல்லது எந்த ஒரு விதமான பற்று அற்று இருக்கக்கூடியதும் இறை தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப அந்த முழுவதுமாக பற்று அற்று இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் சனி. பாருங்க, சனி வந்து முழுமையாக ஆலோசனை பண்ணக்கூடிய ஒரு ஜாதகருக்கு வந்து ட்ரெஸ் சென்ஸ் இருக்காது. பரவாயில்ல இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முடி திருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்காது. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடையாளங்கள் எல்லாம் கேதுக்கு வருதே சார் அப்படின்னா, அந்த கேது வந்து மோட்சத்தை கொடுப்பவன். முதல்ல குரு வழிகாட்டணும், அந்த வழிபடி நடக்கக்கூடிய சனி நடக்கணும். இந்த சனி நடந்ததுக்கு பின்னால்தான் கடைசியா யார் வருவா? கேது, மோட்சத்துக்கு கொண்டு போறவர். இந்த இடத்துல வந்து கடைசியாக இருக்கக்கூடியவன் குரு. காலபுருஷ தத்துவத்தில் 12ஆம் இடத்திற்கு உள்ள, அதாவது 12ஆம் இடத்திற்கு சொந்த கிரகம், ஆட்சி கிரகம் குரு. அந்த இடத்துல அந்த வாழ்க்கையினுடைய கடைசி அத்தியாயம் முடியுது. ஜென்மமும் மோட்சமும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல தான் இருக்கு. அதாவது வந்து 12ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது அயன சயன மோட்சம் அப்படின்னு சொல்லுவோம். அயன சயன போகம் ரெண்டுக்குமே அந்த இடம் தான். படுத்து நிம்மதியா உறங்குறது அந்த இடம் தான், படுத்து நிம்மதியா சடலமாகிறது அந்த இடம் தான். அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய கடைசி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது புதனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய உத்திரட்டாதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனியினுடைய நட்சத்திரம் தான். அப்போ இந்த குரு வந்து வழி நடத்த, சனி வழி நடக்க, சனி வழி நடந்தவனுக்கு கேது மோட்சம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய, அடுத்து வந்து அசுபதி வந்துடும் இல்லையா? இப்ப இதன் மூலமாக அந்த காலபுருஷ தத்துவம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் சனியினுடைய கடுமையை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த கர்மாவை முழுவதுமாக கழித்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதான் சனியினுடைய அமைப்பு. அப்ப இப்பேற்பட்ட கிரகம் குருவோடு சேரும்போது அந்த ஜாதகருக்கு எந்த வழியில் அந்த துன்பங்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். குரு பாடசாலை, நம்ம கிளாஸ் ரூம்ல உட்காந்து தேரியா படிச்சுட்டு இருக்கோம், அல்லது என்னென்ன இருக்கு அப்படிங்கறது வந்து ஒவ்வொரு பாகமா படிச்சுட்டு இருக்கோம். இதை ஆய்வு செய்து பார்க்கக்கூடிய தொழிற்கூடம் சனி. எல்லாமே நமக்கு வந்து ஏட்டுக்கல்வியாக இருக்கக்கூடியது அனைத்தும் குரு. இந்த ஏட்டுக்கல்வியை செயல்முறைப்படுத்தக்கூடிய இடம் சனி, தொழிற்கூடம். அப்ப இந்த மாதிரியான இதற்கும் அதாவது குருவிற்கும் சனிக்கும் இருக்கக்கூடிய ஒப்பீட்டில் இருக்கக்கூடிய அளவு அப்படின்னு சொல்லக்கூடியது மிக தூய்மையான அல்லது சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல வருது. இந்த சனி அவர் கொடுக்கக்கூடிய அத்தனையுமே வந்து அனுபவத்துல செய்யக்கூடியது, அனுபவத்தால் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு அமைப்புல இந்த சனி கொண்டு வருது. அப்ப இந்த ஈருக்கிரக இணைவு அப்படின்றது வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து தோல்வியை கொடுக்குமானா எந்த விதத்திலையும் தோல்வியை கொடுக்காது. இது மட்டும் உறுதியாக தெரிஞ்சுக்கலாம். எப்பவுமே இந்த சனி குரு இணைவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, பெருமனத்திற்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவும் அதை மிக மிக நேர்த்தியாக சம்பாதிக்கக்கூடியவன் சனியும் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து பண கஷ்டம் அப்படின்றது வந்து அந்த ஜாதகருக்கு இருக்காது. இது வந்து அதாவது முக்கியமா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பலன் அந்த இடத்துல. எப்பவுமே எந்த விதத்திலும் அந்த ஜாதகர் ஏதோ ஒரு வகையில் அந்த சம்பார்த்தனையை தனது உழைப்பின் மூலமாக, தனது கடினமான உழைப்பின் மூலமாக அல்லது நேர்த்தியான உழைப்பின் மூலமாக வெகு விரைவாக சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வல்லமையை படைத்தவர் வந்து இந்த சனி குரு இணைவு இருக்கக்கூடிய ஜாதகர் அப்படிங்கிறது வந்து எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்ப வந்து இது தோஷத்தை கொடுக்குமா அப்படின்னா, இந்த பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்றது வந்து எப்படி வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இது வந்து சிலர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜோதிடத்தை கொண்டு வந்து அப்படியே மெதுவா ஒரு சாதகத்துக்கு சாதகமா கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு, பிராமணனை கொன்ற தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது அப்படி கிடையாது. இந்த பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி குரு. இப்போ இந்த சனி வந்து குருவோடு சேரும்போது ஏன் அந்த ஹத்தி தோஷமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு? குருனா பிராமணன், சனினா அதை கொல்லக்கூடியவனா? கண்டிப்பா கிடையாது. இந்த அனுபவத்தை சேர்க்கக்கூடிய கிரகம் ஒரு ஒவ்வொரு சிறந்த நுணுக்கமான அனுபவத்தை சேர்க்கக்கூடிய கிரகம் ஒரு சுபகிரகத்தோடு சேரக்கூடிய அமைப்பை வந்து எப்படி நம்ம தோஷமாக எடுக்க முடியும்? கண்டிப்பா அது வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த குரு வந்து தனது மண்டலத்திலேயே சனி வீட்டுல நீச்சமாக கூடியவர். இந்த சனி அப்படி கிடையாது. இந்த சனி போயிட்டு மேச மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வீட்டுல போயிட்டு நீச்சமாகி, சிம்ம மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீடு துலாம் வீட்டுல போயிட்டு உச்சமாக கூடிய கிரகம்.
அப்ப விரவலாக இருக்கக்கூடிய கிரகம், ஏகமாக இருக்கக்கூடிய கிரகம், காலபுருஷ தத்துவத்தின் 7ஆம் இடத்தில் உச்சமாகக்கூடிய கிரகம், காலபுருஷ தத்துவத்தின் முதலில் நீச்சமாகக்கூடியது. முதல்ல தலைவனைக்கு அப்புறமா எந்திரிக்கும் அப்படிங்கிறத என்னுடைய தத்துவமே. ஆனா இந்த குரு தனக்குள்ளேயே மறைந்து கடகம் என்னும் காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் வீட்டில் உச்சமாக கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப தனக்குள்ளேயே அடங்கி 4ஆம் வீடு தனக்கு 8ஆம் வீட்டுல போயிட்டு உச்சமாகக்கூடிய குரு. அப்ப இவர் பெருசா இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குருவோடு சேரும்போது அந்த ஜாதகரை வதைக்குமா அப்படின்னா கண்டிப்பா வதைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படி மீறி வதைக்குது அப்படின்றது இந்த பிரம்மஹத்தி தோஷத்தினுடைய முழு பரிமாணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அதாவது இப்ப சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்னா, பிரம்மா அப்படின்றவர் முதல்ல அந்த சிவன் சிவனாருடைய திருமணத்துல பிரம்மா ஹோமம் மோதரவராக இருப்பாரு. அவருக்கு தரக்கூடிய அந்த அச்சகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அச்சகத்தை கொடுத்து போகும்போது இந்த 4 தலையில ஒரு தலையை போயதுனால அந்த பிரம்மஹத்தி தோஷம் வந்தது. அதாவது பார்ப்பனர்களுக்கு செய்யக்கூடியது அப்படின்றது இதெல்லாம் அது ஒரு தனித்தனியான கட்டுக்கதை. பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்றதுக்கு முழுமையான ஒரு விரிவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நல்லவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது தனது தந்தைக்கு இழைக்கக்கூடிய மிக கடுமையான ஒரு தீங்கு, தந்தைக்கு இழைக்கக்கூடிய கடுமையான தீங்கு. இந்த ஜென்மாவிலே ஒவ்வொரு தந்தைக்கும் ஒவ்வொரு மகன் இழைக்கக்கூடிய தீங்கு தான் இந்த குரு சனி இணைவு. இது அடுத்த அவனுடைய குழந்தைக்கும் இதே மாதிரி குரு சனி இணைவோட தான் பிறக்கும். அல்லது இந்த ஜாதகர் பிறப்பிற்கு முற்பிறவியில அவருடைய தந்தைக்கு செய்த ஒரு பழி, ஒரு நேர்த்தி இல்லாத ஒரு கடன்கள், இன்னும் முடிக்க முடியாத கடன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்கி கடன்களை வைத்து பிறக்கக்கூடியதான் இந்த குரு சனி இணைவு. வேற ஒன்றும் கிடையாது. இதுல போயிட்டு ஒரு ஜாதிக்கு மட்டுமே ஒரு தீங்கிழைக்கக்கூடியது. அதுக்கு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க, பசுவை தானம் செய்யுங்கள், அது செய்யுங்க, இதை செய்யுங்க, இதெல்லாம் எங்கேயும் கிடையாது. குரு சனி இணைவு, குருவனுடைய அமைப்பு இதுதான், சனியினுடைய அமைப்பு இதுதான். இந்த 2 கிரகம் சேருது. இப்ப இந்த 2 கிரகம் சேரக்கூடியது வலிமை மிக்க 2 கிரகங்கள். இது கடுமையான அனுபவத்தை சொல்லக்கூடிய கிரகம் சனி. அந்த அனுபவங்கள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது குரு. அந்த அனுபவமாகவே இருக்கக்கூடியவன் சனி. அப்ப இங்க 2 சேரும் பொழுது இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய ஒரு நேர்த்தியான பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் அனுபவ ரீதியாக தெரிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பே ஒழிய இது பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு வராது. அதாவது நல்லவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பாவ செயல் தான் அந்த தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை வேற வித்தியாசமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வித்தியாசமான விஷயத்துக்கெல்லாம் இங்க ஒண்ணுமே கிடையாது. ராமன் போயிட்டு ராவணனை கொண்டு வந்ததுனால அங்க ஒரு பிராமணனை கொன்ற தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராமணனுக்கும் இங்க இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த குருவுக்கு பிராமணன் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பிராமணன் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வேதங்களையும் வித்யா பாடங்களையும் வித்திய விஷயங்களையும் சொல்லிக் கொடுப்பவன் அந்தணன் அப்படின்னு சொல்லுது. பிராமணன் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லுக்கு எல்லா இதிகாசங்களும் வேதங்களும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல கல்வி கற்றவன், அந்த கல்வியை மற்றவருக்கு உபதேசிப்பவன். அவர்னால அந்த கல்வி கற்றவனால அந்த பிராமணன் அப்படின்னு சொல்லக்கூடியவனால மற்றவங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லை. யாருக்கு இடைஞ்சல் இல்லாம ஒருத்தன் மற்றவங்களுக்கு உபயோகமாக மற்றவங்களுக்கு பலன்படும்படியாக ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான அவனுக்கு தான் பிராமணன் அப்படின்றது சொல்லக்கூடிய ஒரு சொல். அப்ப இந்த நல்லவங்களுக்கும் நம்ம மதிக்க வேண்டியவங்களை மதிக்காம, நம்ம மதிப்பு தர வேண்டியவங்களுக்கு மதிக்காம இருந்துட்டோம் அப்படின்னா தான் அந்த தோஷத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. இதுல 9ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை பாவத்திற்குடைய கிரகத்தோடு இந்த பிள்ளை பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி போய் சேரும் பொழுது, ஏன்னா 10ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருந்தால் 10ஆம் பாவம் காலபுருஷ தத்துவத்தின் முக்கியமான ஒரு அமைப்பு. அதற்கு சொந்தக்காரன் கர்மக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி. அப்ப இவனுடைய வீடு எந்த ஒரு ஜாதகத்திலுமே 10ஆம் வீடாக வரக்கூடிய ஒரு அமைப்புல அந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்ததுன்னா இவனுடைய வம்சாவழி தலைக்கும். அப்ப பிள்ளைக்கு உருத்தா இருக்கக்கூடியவன் குரு கிரகமாக இருந்தால் அந்த பிள்ளையாக வரக்கூடியவன் சனி. அப்ப இந்த 2 கிரகங்களும் சேரக்கூடியது அப்படின்றது அந்த 9ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தைக்கு நீங்க ஏதாவது உங்களுடைய முன் ஜென்மத்துல சிரமம் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜென்மத்துல அதை அனுபவிக்க பிறந்தவங்க அப்படிங்கறதான் இந்த குரு சனி இணைவையுடைய. மற்றபடி வேற எந்த விதமான அந்த கிரகத்தினுடைய அமைப்பில் வரக்கூடியது சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு பலனை உடைய பாதகமான பலன் அல்ல. இவங்களுக்கு எப்படி நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரு சனி இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது அனுபவ வாழ்க்கையை கற்றுத்தரக்கூடியவனாக இருப்பார்கள்.
மிக மிக அருமையான அனுபவ நேர்த்தி உள்ளவனாக இருப்பான். அந்த வாழ்க்கையில ஒவ்வொரு படி கஷ்டத்தையும், ஒவ்வொரு படியையும் கடக்கக்கூடியது கஷ்டத்தை அடைந்து அடைந்து கடக்கக்கூடியவனாக இருப்பான். ஆனால் இவனால மற்றவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் வராது. அந்த அளவுக்கு இந்த கஷ்டத்தை கடக்கக்கூடியது எந்த நாள் வரைக்கும், எந்த வயது வரைக்கும் அந்த கஷ்டத்தை அந்த கிரக இணைவுகள் கொடுக்கும் அப்படின்னா, அதிகபட்சமாக 30 வருடங்களுக்கு அந்த கிரக இணைவு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். காரணம், இந்த சனியினுடைய ராசி மண்டல சுற்று அப்படின்றது வந்து 30 வருஷம். அந்த 30 வருஷத்துக்கு மேல அந்த ஜாதகருக்கு இந்த குரு சனி இணைவு கொடுக்கக்கூடிய லாபமான அதீதமான நல்ல பலன்கள் அப்படின்றது வந்து அளவில் அடங்காது. இன்னொரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியது தரக்கூடிய பலன்கள் யாவுமே நல்ல ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு அமைப்பு. எப்ப சனி உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறானோ, இப்போ இந்த 2 பெரிய கிரகங்கள், 2 மல்லுக்கட்டி நிற்கக்கூடிய கிரகங்கள், ரெண்டுமே வந்து சமபங்கு பலம் உள்ள கிரகங்கள், 2ம் சேர்ந்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய 30 வயசுக்கு மேல அவன் தரான் பாருங்க சனி. அந்த பலாபலன் அப்படின்னு சொல்லக்கூடியது நேர்த்தியான பலாபலன். எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவனுடைய வம்சத்திற்கும் அது ஒரு 4 தலைமுறை 5 தலைமுறைக்கு அவன் வந்து வச்சு திங்கிற அளவுக்கு அவனுக்கு தேவையான அனைத்து சலுகைகளும் அனைத்து சௌகரியங்களையும் நல்ல பலாபலங்களையும் தரக்கூடிய அமைப்பு இந்த குரு சனி இணைவு. இதுல வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த குரு சனி இணைவு இருக்கக்கூடிய ஜாதகங்களை எடுத்து பாருங்க, அவனுக்கு சனியை போல் கொடுப்பவன் எவனுமே கிடையாது. சனி மறுக்காமல் கொடுப்பான். மற்ற கிரகங்கள் கொடுத்ததை சனி எடுத்துருவான். சனி கொடுத்ததை மற்ற கிரகங்கள் எடுக்க முடியாது. காரணம், அவன் கர்மத்தை கழித்து கொடுக்கக்கூடியவன் ஒருவன். அந்த கர்மங்களை பூரா கழிச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய கர்மா இல்லாத சொத்தா கொடுப்பான். பூரா பிளாக் மணி இல்லாத ஒயிட் மணி, எல்லாம் வெள்ளை சொத்து. நீ வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கைக்கு பின்னால் வரக்கூடிய வம்சாவளிகள், வாரிசுகள் எல்லாம் அனுபவிக்கிட்டு வச்சுக்கோ எப்படின்னு சொல்லக்கூடிய சனி. அப்ப இந்த சனி குரு இணைவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாதகருக்கு இருந்தது அப்படின்னா, ஒருவேளை சனி உச்சமாக குரு இந்த துலா ராசியில, குரு உச்சமாக சனி கடகராசியில, குரு ஆட்சியாக சனி தனுசு ராசியில், சனி ஆட்சியாக குரு இங்க நீச்சமாயிருவார். இந்த இணைவு வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடியது. மகர ராசியில் சனி ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு இந்த இடத்துல இருந்தா கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சனி மூலத்திரிகோணம், குரு கும்பம், இது நல்லா இருக்கும். மீன ராசியில் குரு ஆட்சி சனி இணைவு, இந்த ரெண்டுமே சமக்கிரகம். இதுல வந்து இவங்க வந்து 2 பேருமே வந்து பகை கிரகங்கள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், முதல்ல பகை கிரகங்கள் அல்ல, இருவருமே சமக்கிரகங்கள். அப்ப சம வலிமையோடு இருக்கக்கூடிய கிரகங்கள். ஆன்மீகத்திற்கு வழிநடத்துபவன், வழி சொல்லக்கூடியவன், ஒரு கிரகம் இணையக்கூடிய ஒரு அமைப்பும், அந்த வழியாகவே நடக்கக்கூடிய சனி, அவனாகவே இருக்கக்கூடிய சனி இணையக்கூடிய அமைப்பு, வாழ்க்கையின் முற்பகுதியை சிரமத்தை கொடுத்து அந்த ஜாதகரை வழிநடத்தக்கூடிய ஒரு இணைவாக இருக்கக்கூடிய 30 வயசுக்கு மேல ஒரு திருமண வாழ்க்கை வந்ததுக்கு பின்னால திருமணம், வேலை, வீடு, வண்டி, வாகனம், அந்த சந்ததிக்கே ஒரு 4-5 சந்ததிக்கு உருவாகக்கூடிய ஒரு சொத்தை அவர் வந்து தந்துட்டு போகக்கூடிய ஒரு அமைப்புல இந்த குரு சனி இணைவு அப்படின்றது வந்து ஒரு ஜாதகருக்கு இணைவு அப்படின்றது வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. காரணம், இந்த சனியினுடைய அமைப்பு அந்த மாதிரி. எந்த இடத்துல வந்து இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு கிரகம் வக்கரமாயிருக்கு. இப்ப இந்த 2 கிரகமே வக்கரமாகணும் அப்படின்னா சூரியனுடைய நிலையை பொறுத்து தான் பார்க்கணும். அப்ப அந்த சூரியனுடைய நிலைமை நேர் 7 இருக்காருங்க. இந்த 2 கிரகங்கள் வந்து இப்ப இன்னுமே வந்து இன்னொரு சந்தேகம் வருது, சார் குரு சனி இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 2 பேரும் ஒரே ராசியில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அல்லது 2 பேரும் பரஸ்பரம் 7ஆம் ராசிகள் இருந்து பார்த்துக்கிறதா, அல்லது சனிக்கான முத்தாய்ப்பான 2 விசேஷ பார்வைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 10 இந்த பார்வைகளில் குருவை பார்க்கிறதா, அல்லது 7ஆம் பார்வையில சனி வந்து குருவை பார்க்கிறதா, அல்லது குருவுக்கான முத்தாய்ப்பு பார்வை விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய 5, 9 சனியை பார்க்கறதா. இதெல்லாம் வந்து இணைவுகளில் வரக்கூடிய குரு சனி இணைவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. குருவும் சனியும் ஒரு ராசியில் ஏகமாக கிட்டத்தட்ட 4 டிகிரிக்கு உள்ள அல்லது 8 டிகிரிக்குள்ள இணைந்து இருக்கக்கூடிய இணைவு மட்டும்தான் இந்த குரு சனி இணைவு அப்படின்றத நம்ம எடுக்கணும். மற்றபடி வந்து குரு சனி பார்க்கக்கூடியது இல்ல சனியை குரு பார்க்கக்கூடியது 5, 9 பார்வைகள்ல 7ஆம் பார்வைகளில் குரு வந்து சனியை பார்க்கறது, அல்லது 3, 7, 10 பார்வைகளில் சனி வந்து குருவை பார்க்கறதெல்லாம் பிரம்மஹத்தி தோஷத்துல வராது, கிரக இணைவுல வரவே வராது. இந்த 2 கிரகங்களும் ஒரு ராசியில் 9 பாகைக்குள் இணைந்தது. 9 பாகை தாண்டியாச்சுன்னா குரு சனி இணைவு கிடையாது, அது ஓடி போயிடுச்சு, வெளியே போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம்.
இந்த 9 பாகைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த குரு சனி இணைவு மட்டும்தான் இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை தரக்கூடிய இணைவாக கருதப்படுகிறது. இது வந்து கல்யாணத்துல வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குழந்தை பேர்ல வந்து சிரமத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தொழில் ரீதியா வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குது அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் உண்மைதான். இந்த உண்மை அப்படின்றது வந்து வெறுமனே 30 வருடங்களுக்கு முன்னால, ஒரு ஜாதகருடைய 30 வருஷத்துக்கு முன்னால, 30 வருஷத்துக்கு பின்னால எல்லாமே உண்டு. திருமணம் உண்டு, குழந்தை உண்டு, தொழில் உண்டு. தொழில வந்து அதிகப்படியான பொருள் ஈட்டும் வசதி, நல்ல ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கரா, அதாவது வந்து நுணுக்கமா செய்யக்கூடிய ஒரு தொழிலை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்தை தரக்கூடிய சனியா இருக்கான். அப்ப வந்து அதிக பணமான கனபணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஜாதகனாக இவர் மாறிடுறார். அப்ப இந்த அமைப்பில் வரக்கூடியது அப்படின்றதான் இந்த குரு சனி இணைவு அப்படின்றத நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய, பொதுவாக வந்து குரு சனி இணைவு வந்தாச்சு அப்படின்னா பிரம்மஹத்தி தோஷம், திருமணத்துல பிரச்சனை கொடுக்கும், சம்பாத்தல பிரச்சனை கொடுக்கும், தொழில பிரச்சனை கொடுக்கும், கற்பித்தல பிரச்சனை கொடுக்கும், பாடம் படிக்கிறதுல பிரச்சனை கொடுக்கும். இதெல்லாம் எங்கேயும் கிடையாது. இவங்கள யாரோ ஒருத்தர் இதுமே இந்த குரு சனி இணைவை வச்சு சூரியனை வச்சும் வந்து நம்ம வந்து முடிவுக்கு வரணும். அப்ப இந்த சூரியனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, சூரியன் இந்த இரு கிரக இணைவுகளுக்கு 5, 6, 7, 8, 9 இந்த பாவங்களில் வரும்பொழுது, இந்த ராசிகளில் வரும்பொழுது இந்த குரு சனி இணைவனுடைய அமைப்பை இந்த சூரியன் மாற்றுவார். கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வருவார். இப்ப இந்த 2 கிரகமே வக்கரமாகும். 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது குரு சனி இணைவு அப்படின்றது வந்து, இந்த குரு சனி இணைவிற்கு 5ஆம் இடத்துல சூரியன் வரும்போது அப்படியே வக்கரமாயிட்டே வரும். அதிவக்கரத்துல வரும். 7ஆம் இடத்துக்கு வரும்போது 8ஆம் இடம் 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வக்கர நிவர்த்தியாகி வெளியே போகக்கூடிய அமைப்பு. இப்ப இந்த 2 கிரகமே வக்கரமாய் நிக்குது சார் அப்படின்னா, இந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கஷ்டமும் அங்க இல்லை அப்படின்றது அர்த்தம். அப்ப இந்த 30 வருஷத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய கஷ்டமும் இங்க இல்லை. இதுல வந்து ஏதோ ஒரு கிரகத்தினுடைய தசை வந்து அவருக்கு அந்த 30 வருஷம் வரைக்குமே வரலைன்னா இந்த கஷ்டம் சுத்தமாவே கிடையாது. அப்ப அவருக்கு ஆக்சுவலா வந்து எல்லாமே கிடைக்க வேண்டிய வசதிகள், அந்த வாய்ப்பு, கல்வி, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த குரு சனி இணைவுக்கு கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்ப இதுக்கு வந்து ஒருவேளை இது வந்து உங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குமேயானால் இதற்கு பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது என்ன காரணம் அப்படின்னா, இந்த குரு சனியினுடைய இணைவு வந்து அந்த தோஷத்தை தரக்கூடிய இணைவு அப்படின்றத வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தான் இந்த பரிகார ஸ்தலத்துக்கு போகணும். இது வாழ்க்கையில அனுபவம் தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா பரிகார ஸ்தலத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. வாழ்க்கையிலேயே அனுபவிச்சுட்டு வாழ்ந்துட்டே போயிடலாம். இதுதான் கர்மாவை கழிக்கக்கூடிய அமைப்பு. அப்ப இதுக்கு என்ன நம்ம வந்து வாழ்வியெல்லாம் நம்ம வந்து பரிகாரம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க உண்மையான உழைப்பை கொடுப்பவனுக்கு குரு சனி பரிகாரம் அப்படிங்கிறது கிடையாது. உண்மையான உழைப்பை, அதாவது மெய் வருத்த கூலி தரும், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்தக்கூடியது. மெய் எவ்வளவு தூரம் வருத்ததோ அந்த இடத்துல வந்து இந்த குரு சனியினுடைய இணைவுக்கு வந்து அங்க தோஷமே கிடையாது. உண்மையா நடந்துக்கிறவனுக்கு வந்து திருமணத்துல தோஷம் கிடையாது. தெளிவான முறையில பலருக்கு அன்னம் இடக்கூடியவன், அதாவது அன்னதானம் வைக்கக்கூடியவனுக்கு குழந்தையில தோஷம் கிடையாது. இதுதான் பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. உண்மையான உழைப்பை கொடுப்பவனுக்கு குரு சனியினுடைய இணைவு வந்து பிரம்மஹத்தி தோஷத்தை தராது. அடுத்தபடியாக நேர்மையா இருக்கிறவனுக்கு வந்து இந்த பிரம்மஹத்தி தோஷம் வராது. அன்னதானம் கொடுக்கிறவனுக்கு வந்து இந்த குழந்தைகள்ல வரக்கூடிய தோஷம் வராது. இந்த 3ஐயுமே வாழ்வியல் பரிகாரமா நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, வாழ்வியல்ல நீங்க நடைமுறைப்படுத்தி நீங்க வாழ்ந்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த குரு சனி இணைவு அப்படின்றது வந்து பெருசா வந்து பாதிக்காது. ஒருவேளை இந்த குரு சனி இருக்குது சார், எங்களுக்கு மற்ற ஜோசியர்கள் வந்து இந்த மாதிரி தான் சொல்றாங்க, பிரம்மஹத்தி தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க போகக்கூடிய கோயில் திருவிடைமருதூர், இங்க ஒரு சிவன் கோயில் இருக்கு, அங்க நீங்க போங்க. அடுத்து ராமேஸ்வரம், அங்க வந்து ராமன் வந்து இந்த மணல்ல செஞ்ச லிங்கம், அதை வந்து இந்த ராவணனை கொண்டுட்டு வந்தது, இந்த சிவன் வந்து பிரம்மாவுக்கு செஞ்ச ஒரு சிரமத்தினால வந்து திருவிடைமருதூர் போய் அங்க அந்த பிரம்மஹத்தி தோஷத்துக்கு வந்து பரிகாரம் தேடினது. இதெல்லாம் வந்து நமக்கு புராணங்கள் சொல்லக்கூடிய கூறுகள். இதெல்லாம் நீங்க போய் செய்யணும் உங்களுடைய மன திருப்திக்காக, ஆத்மார்த்தமான திருப்திக்காகவே ஒழிய நீங்க உண்மையிலேயே வந்து இந்த சனி குரு இணைவிற்கு நீங்க செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதாவது நேர்த்தியான உழைப்பு, அந்த மனசுக்கு பிடிச்ச உழைப்பு நேர்த்தியா இருக்கணும். அதிலையும் வந்து அந்த கபடமில்லாத உழைப்பு, அந்த கபடமில்லாத உழைப்பை தரும்போது தொழில சிரமம் வராது. உண்மையா நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா திருமணத்துல சிரமம் வராது. அன்னதானம் வழங்கும் போது குழந்தை பேர்ல வந்து சிரமம் வராது. அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த சனி குரு இணைவை வந்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில சிரமம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த பதிவை முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.